சொன்னார் தடமதில் சூழ்வில்லி புத்தூர் என்றொரு கால் சொன்னார் கழக்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று இண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்த கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஸ்ரீயப்பதியான சிவன் நாராயணுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 6ஆம் திருமொழி நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்காள் அப்படிங்கிற 10 பாசுரத்தை பார்த்துட்டு இருக்கோம். சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோட செய்யவாய் கொப்பளிப்ப குருவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது. இந்த கோவிந்தனுடைய குழல்னு ஒன்று இருக்கு. இந்த கோவிந்தன் அந்த குழலை எடுத்து ஊதுகின்ற போது அந்த குழலினுடைய அமைப்பு எப்படி இருந்தது, அதனுடைய விளைவுகள் எப்படி இருந்தது, மிக 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 அழகாக அதை அனுபவித்த ஒவ்வொருவரும் அவ்வளவு அழகாக போற்றி புகழ்கின்றனர். நாம் அதை அனுபவித்தோமா இல்லையான்னு தெரியல. அனுபவித்தவாளுக்கு தான் தெரியும் குழலின் இனிமை. குழலினிது யாழினிது என்பர் அப்படின்னு வள்ளுவனுடைய வாக்கு. அப்படிப்பட்ட ஒரு இனிமையானது குழல். இந்த வள்ளுவனுடைய வாக்குன்னு ஒன்னே அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு வள்ளுவன் சொல்லியிருக்கான். அப்படின்னா அது என்ன, குழலினிது யாழினிது ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக பழமொழி சொல்லுவார், எதற்காக ஒரு பெண் பிள்ளையும் இதற்காக ஒரு ஆண் பிள்ளையும் அப்படின்னு. அந்த இரண்டையும் சொல்லுமா போலே தான் வள்ளுவன் அதை சொல்லியிருக்கானாம். குழலினிது யாழினிது அப்படின்னா ஒன்று ஆண் பால் ஒன்று பெண் பால். அதனால தான் அது ரெண்டையும் அழகாக கலந்து சொல்லியிருக்கானாம். அப்படிப்பட்ட குழலுடைய தன்மையை அந்த நாம் சில சமயங்களில் பார்க்குறது உண்டு, அதாவது கேட்பதும் உண்டு. நம்ம பெரியவா ஆற்றுல கண்ணன் குழல் ஊதுற மாதிரி வச்சுட்டு இருந்தான்னா அந்த பொம்மையோ அல்லது அந்த படமோ இருக்கக்கூடாது அப்படின்னு பெரியவா சொல்லுவார். இருக்கலாமா கூடாதாங்கிறத கடைசியில் பார்க்கலாம். இதற்கு முன்னாடி நம்ம யூஸ்வலாக சில விஷயங்கள் பார்ப்போம். இந்த குடலை பற்றி மற்றவா என்ன பிரபந்தம் என்ன சொல்லிருக்குங்கிறத எப்படியும் பார்க்க போகிறோம். நமக்கு உகந்த பெருமான் வேதாந்த தேசிகன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். பதவி மதவீயசிம் விமுக்தி அடவி சம்பதம் அம்புவாகயந்தீம் அருணாதர சாபிலாஷ வம்சாம் கருணாம் காரண மனுஷீம் பஜாமி. அருணாதர சாபிலாஷ வம்சாம், அது எப்படிப்பட்டதாம்? செந்நிறமான திருவதரத்தில் ஆசை கொண்ட குழலை உடையதாம். அந்த குழல் எப்பையும் கண்ணனுடைய கைகளில் இருப்பதை விட அதற்கு அவனுடைய அதரத்தில் இருக்கக்கூடியதுதான் மிகவும் உயர்ந்ததாக ஈடுபாடு கொண்டதாக இருக்காம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அவருடைய கோபால வம்சதியில். அது மட்டுமல்ல, இன்னொரு ஸ்லோகத்தை சாதிக்கிறார் அவர். அதுவும் மிக அழகான ஸ்லோகம்தான். அதாவது அந்த குழல் எப்படி இருந்ததுன்னா, அந்த குழல் அப்படியே கண்ணனுடைய கடைக்கண் பார்வையை நமக்கு படுவது போலே அவனுடைய இசை வாசிக்கும் போது அந்த குழலுடைய இனிமை அப்படியே நம்ம தொடர்ந்து பின்னாடியே போயிட்டே இருக்குமா. அந்த மாதிரி இருந்துதான் அனுயாயி மனோஜ வம்சநாளை அவது ஸ்பர்சித வல்லவி விமோகைகி அனகஸ்மித சீதளையிர சௌமாம் அனுகம்பா சரிதம் புஜை ரபாங்கைகி. அனுயாயி மனோஜ வம்சநாளை, அந்த இனிய குடலுடைய ஓசை அப்படியே பின்னாடி போயிட்டு பின்தொடர்ந்து போக 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 நம்மை வசீகரிக்கும் தன்மையோடு இருக்காம் அந்த குழல். அது யாரு? கபடமற்ற சிரிப்பால் நம்மை ஈர்க்கக்கூடியவன். அனுகம்பா கருணை எனும் அந்த குளிர்ந்த இசையினால் நம்மை ஈர்க்கக்கூடியவன் அப்படின்னு சாதிக்கிறார் வேதாந்த தேசிகன். இந்த வேதாந்த தேசிகன் இவ்வளவு அருமையாக சாதிக்கிறாரே இந்த குழலை பற்றி. அவ்வளவு இனியதான் அந்த குழலோசை. அந்த குழலோசைக்காக 10 பாடல்கள் கொடுத்திருக்கார் பெரியாழ்வார். இந்த பாடல் முழுதுமே குழலோசையை பற்றினது தான். அது எப்படி அதுன்னா, அந்த குழலோசை என்ன செய்யுமாம்? நம்மளுடைய இதயத்தை மயக்குமாம்.
அப்படியே இந்த சிறுவன் இடைகளிலேயே நடுநாயமாக விளங்குகிறானே. அவனுடைய பார்க்கும் பார்வையில் என்ன நளினம், அவன் கையில் இருக்கக்கூடிய குடலில் என்ன நளினம், அதை வைத்து வாயில் ஊதக்கூடிய அந்த தருணம் என்ன நளினம். பசுபால பால பரிஷத் விபூஷணம் சிசுரேஷ சீதல லோல விலோச்சனம் மிருதுள ஸ்மிதார்த்த வதனேந்து சம்பதா மதயன் மதிய ஹிருதயம் விகாயத்தே. அது அப்படியே அந்த குழல் ஓசை என்ன பண்ணுமா, அவ்வளவு குளிர்ச்சியாக அழகாக இருக்குமா. அந்த புன்முறுவல் பூத்துக்கொண்டே அவன் ஓதும் குழலோசையானது சந்திரனை போன்று ஒரு செல்லமாக அவ்வளவு அழகாக இருக்குமாம். அதை என்ன பண்ணுவாம், என்னை மயக்கி போதையூட்டி என் இதயத்தின் ஆழத்திலே புகுந்து விடுகிறானே அப்படின்னு சாதிக்கிறார் கிருஷ்ண கர்ணாமிரதத்தில். அது மட்டுமல்ல, அந்த குழலோசை கேட்பதற்கு நாம் வேட்கை கொள்ள வேண்டும். இந்த கண்ணனுடைய இந்த புல்லாங்குழல் தான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறது. எவ்வளவு மூங்கில்கள், ஒரு அடர்ந்த காடு, அந்த அடர்ந்த காட்டிலே பலவிதமான மூங்கில்கள் வளர்கின்றன. ஒரு மூங்கில் வளர்வதற்கு முன்னாடி அது எவ்வளவு மாதவம் செய்திருக்க வேண்டும் அவனுடைய வாயினில் வந்து அமர்வதற்கு. அபி ஜனுஷி பரஸ் மின்ன ஆத்த புண்ணியோபவேயம் தடபுவி யமுனாயா தாதிருஷோ வம்சநாளகா அதரமணி சமீப ஞாச தன்யாமவஸ்தாம். அது எப்படிப்பட்டதா, இடைச்சேரி தலைவன் நந்தகோபனுடைய குமரன் கண்ணனின் மணி உதட்டின் பக்கத்தில் இருக்கும்படியாக அந்த பரமபாகியத்தை அது அனுபவிக்கிறது. பொறாமையா இருக்கான். மற்றவர்களுக்கெல்லாம் சங்கத்துக்கும் சக்கரத்திற்கும் மற்றவை எல்லாவற்றிற்கும் நம்மை விடுத்து இந்த குழலோசையில் கண்ணன் மயங்கி நிற்கிறானே, தான் ஊதும் குழலோசையை மற்றவர்களை மயக்கச் செய்கிறானே அப்படின்னு. அது இந்த பிறவியிலாவது நிறைய புண்ணியங்களை நாம் ஈட்டி அடுத்த பிறவியிலாவது என்ன செய்யணும், யமுனை ஆற்றங்கரையில் ஒரு மூங்கில் மரத்தண்டாக பிறப்பதற்கு முயற்சிக்க வேண்டுகிறேன் அப்படிங்கிற இதே கிருஷ்ண கர்ணாமிரதத்தில். என்ன அழகு பாருங்க, என்ன அழகு. ஆகா, அது எப்படிப்பட்டதாம், மனதிற்கு ஒரு அருமருந்தாக செயல்படக்கூடியது. அந்த கிருஷ்ணனுடைய குழலோசை இருக்கிறது. அதிபூமி மபூமி மேவவா வச்சசாம் வாசித்த வல்லவீஸ்தனம் அப்படிங்கிறார். நமக்கு ஈடு இணையில்லாதது ரசாயனம். அது ஒரு அருமருந்தாக மனசாமபரம் ரசாயனம் அப்படிங்கிறார். அது மிகவும் அழகாக நம்மை கவரக்கூடியது மட்டுமல்ல, நம்முடைய துன்பங்களையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மருந்தாக அருமருந்தாக அமையக்கூடியது அந்த குழலுடைய இனிமை. அதுவும் அவனுடைய அதரங்களிலிருந்து வரக்கூடிய அந்த குழல் இனிது, குழலினிது யாழினிது, அந்த அளவிற்கு இனிமையானது. குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின் குறையேதும் எனக்கு ஏதடி. நமக்கு ஏது குறை? அந்த குழலுடைய இனிமையை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஏது குறை? மிக அழகாக சொல்கிறார் பெரியாழ்வார். நாவலம் பெரிய தீவில் வாழும் நங்கை மீர்கள் இதோ அற்புதம் கேளீர், தூவலம்புரி உடைய திருமால் தூய வாழில் குழலோசை வழியே கோவலர் சிறுமியர் இளம் கொங்கை குதுகலிப்ப உடல் உள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றானரே. நாம் எவ்வளோதான் மனசை அடக்கி 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 வச்சிருந்தாலும் அந்த காவலையெல்லாம் கடந்து என்ன பண்ணுகிறதா, அந்த குழலோசையானது நம்முடைய காதிலே விழுகின்றதே. நான் எப்படி அதை தடுப்பது எனக்கு தெரியவில்லையே, அதில் மயங்கி மதிமயங்கி நான் நிற்கின்றேனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பெரியாழ்வார். அடுத்த பாசுரம், இட அணரை இடத்தோளொடு சாய்ந்து இரு கை கூட புருவம் நெறிந்தேற குடவயிருபட வாய் கடை கூட கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது. ஒரு சாதாரண குழலை, உள்ளாங்குழலை வாயில் வைத்து ஊதுவதற்கு எவ்வளவு அடைமொழிகள் போடுகிறார் பாருங்கள் பெரியாழ்வார். சாதாரண அடைமொழி இல்லை, ஒவ்வொரு பாட்டிலையும் இவ்வளவு அடைமொழிகள். என்ன அடைமொழி அது?
இட அணரை இடத்தோளுடு சாய்ந்து, இடப்பக்க மோகவாய்க்கட்டை இருக்குல்ல, இட அணரை இடத்தோளுடு சாய்ந்து, அதாவது அப்படியே 2 கைகளையும் குழலோடு சேர்த்து அவன் வாசிக்கச்சு அப்படியே உள்ளமே வாசிக்குமா. அந்த 2 புருவங்கள் இருக்கு இல்லையா, அந்த 2 புருவங்கள் நெளிந்து மேலே போகவும் வயிறானது குடம்போல் குமிழ்த்து தோன்றவும். அது எப்படி வயிறானது குடம்போல் குமிழ்த்து தோன்றும்? இப்போது நம்ம கோவில்களுக்கெல்லாம் போகிறோம். இப்போல்லாம் கோவில்களில் மட்டும்தான், சில கோயில்களில் அதுவுமே இல்லை. பெரும்பாலான கோயில்களில் அந்த காலத்தில் கோவில்கள் தான் நம்முடைய அனைத்து கலைகளையும் வளர்த்தது கோவில்கள் தான். அதனால தான் இன்னைக்கு பல பேர் கங்கணம் கட்டின்னு இருக்கா, கோவிலை அழிச்சுட்டால் கலைகளை அழிச்சுடலாம்னு கோவிலை அழிக்கிறதுக்கு கங்கணம் கட்டின்னு இருக்கா. என்ன போகிறது தெரியல. அப்படிப்பட்ட கோவில்கள் தான் நம் கலைகளை வளர்த்தவை. எந்த கலையாக இருக்கும், நாட்டிய கலையாக இருக்கட்டும், எந்த கலையாக இருந்தாலும் அதை வளர்த்தது கோயில்கள் தான். அந்த காலத்தில் அனைவரும் கூடுமிடம் கோவில் தான். அதனால தான் எப்பயுமே நம்ம பார்க்கலாம், நம்ம சவுத் இந்தியன் ராஜாக்கள் எல்லாருமே தனக்காக, அந்த அரசனுக்காக கோயில் கட்டினது கிடையாது. பகவானுக்குத்தான் கோவில் கட்டியிருக்காங்க அதிகமாக. அந்த இடத்தில் கூட வேண்டியதுதான் அவசியம் அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் நம்முடைய மன்னர்கள், சவுத் இந்தியன் மன்னர்கள். அதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட கோவில்களில் நாம் போகச்சே இப்பயும் நம்முடைய பல கோவில்களில் பெருமாளோ அல்லது சிவனோ எழுந்து அருளும் போது அந்த இடத்துல முன்னாடி நாதஸ்வரம்னு ஒன்று வாசிப்பார். நம்ம கவனிச்சிருப்போம். அந்த நாதஸ்வரம் வாசிக்கிற போது 2 தாடைகளுடைய பக்கத்தில் இருந்தும் அந்த காற்றானது உப்பி உப்பி தாடைகளை உப்பச் செய்யுமாம். அதே போன்று அந்த அளவுக்கு குழல் வாசிக்கும் போது நம்முடைய வயிறு குடமானது போல் அந்த காற்றை உள்வாங்கி வெளிக்கொணரும் போது அது அப்படியே வீங்கி கொள்ளுமா. அதை தான் சொல்றார், குடவயிறு படவாய்க்கடை அப்படிங்கிறார். இட அணரை இடப்பக்கத்தை மேவாய்க்கட்டை இடத்தோளோடு சாய்ந்து, இந்த கையை எடுத்துன்னு போறா இல்லையா, வலது கை ஒரு பக்கமும் இடது கை அந்த வலது கையோடு சேர்ந்து அந்த குழலை ஊதுகின்ற போது கூட புருவம் நெறிந்து ஏற, இந்த புருவங்கள் இருக்கே 2 புருவங்களும் நெளிந்த அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட். ஏனோதானோ நானும் வாசிக்கிறேன்னு வாசிக்கிறது இல்லை. ஒரு செயல் செய்தோமையானால் அதற்குரிய இன்வால்மெண்ட்டு, அதற்குரிய டெடிக்கேஷன் நம்ம கிட்ட இருக்கணும். அதனால தான் அப்போ தான் அதனுடைய வெளிப்பாடு 100% இருக்கும். அதை முதலில் செய்து காட்டியவன், சொல்லி காட்டியவன் இல்லை, செய்து காட்டியவன் ராமபிரான், அதை மேலும் மெருகூட்டி காட்டியவன் கிருஷ்ணபிரான். அதுதான் அங்கே சின்ன விஷயம்தான். அந்த குழல் ஊதுவது, அந்த குழலில் மயங்காதவர்கள் யாரும் இல்லை. ஆடு மாடுகள் மயங்காதவைகள் இல்லை, அனைத்தும் மயங்கி விடுகின்றன. அவன் சாதாரணமாக பேசினாலே போருமே, மயங்குவதற்கு கேட்கவா வேண்டும்? அவன் குழலெடுத்து ஊதினால் யார்தான் மதிமயங்காது இருப்பாரோ இல்லையா? அப்போது குடவயிறு பட வாய்க்கடை கூட கோவிந்தன் குழல் ஊதின போது எப்படி ஊதுகிறான்? அந்த வயிறானது குடம்போல் குவித்து அந்த காற்றை உள்ளே இழுத்து ஊதுகுழலின் வழியே வெளியே விடுவதற்காக அந்த வாய் 2ம் குவியுமாம். அப்படி என்று குவியுமாம். அந்த குவியவும் அந்த குவிந்த வாய்களின் வழியே அழகாக அந்த காற்றானது அந்த ஊதுகுழலின் வழியே, புல்லாங்குழலின் வழியே வெளியே வருகிறதே. இப்படி அழகாக ஊதக்கூடிய கோவிந்தன் அந்த குழலினை எடுத்து ஊதின போது என்ன ஆறுது? அதற்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார் பையாழ்வார். அதற்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்றார். அதாவது ஆகு பொருளாகி விளக்குகிறார் இவர். மட மயில்களோடு மான் பிணை போலே மங்கைமார்கள் மலர்கூந்தல் அவிழ உடை நெகிழ ஓர் கையால் துகில் பற்றி ஒல்கி ஓடு இருக்க நின்றனரே அப்படிங்கிறார். அதாவது அந்த மயிலானது சாயலையும் மான் போன்ற கண்களையும், யாரு? பெண்களுக்கு அடைமொழி சொல்றார். அந்த மயிலுடைய சாயல்ல இருப்பாளாம் பெண்கள். அப்படின்னா இன்னொன்று நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். இந்த பசங்க பல பேர் சொல்கிறாங்க இல்லையா, ஆரியர்கள், திராவிடர்கள், எங்கிருந்தோ வந்தவர்கள் அப்படின்னு. மயிலின் சாயல்னா மயில் கார்மேகம் போல இருக்கும், கருவென்று இருக்கும். அந்த கருமயிலை போன்றவர்கள் வெள்ளை வெள்ளையர்னு நிறமுள்ள, எப்படி கண்ணனுடைய நிறம் அவர்களுக்கும் வந்து சேருகிறது அப்படிங்கிறார். கண்ணன் இருக்கும்போது அந்த கண்ணனுடைய நிறம், கண்ணன் கருத்த நிறத்தவன்,
அந்த நிறம்தான் இந்த பெண்களுக்கும் இருக்கிறதா. அந்த நிறத்தை உடையவளாக, மயிலினுடைய சாயலை உடையவர்களாக, மான் போன்ற கண்களை உடையவர்களாக, கூந்தல் அவிழ்ந்தது கூட தெரியலையா. அந்த அவிழ்ந்த கூந்தல், மலர் கூந்தல் அவிழ. மலர் கூந்தல் அவிழ அப்படின்னா எப்பையும் 2 விதம் பார்க்கலாம். ஒன்று, 24 மணி நேரமும் அந்த கூந்தலிலே மலர் இருக்கும்படியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மலர் கூந்தல் அப்படின்னா மலராகிய வாசம். இப்போ பொங்கல் அப்படின்னு சொல்கிறோம், பொங்கி வருவதால் அது பொங்கல். அந்த மலராகிய வாசத்தை தன்னுள்ளே அடக்கி கொண்டிருப்பதால் அது மலர் கூந்தல். மற்றொன்று, மலரின் மென்மையை உடையதால், கரடுமுரடா இல்லையா அந்த கூந்தல், எப்படி மலர் போன்ற மென்மையாக இருக்காம் அந்த கூந்தல், அவ்வளவு மென்னிதாக, அப்படியே கருங்குழல் கூந்தல் அப்படின்னு சொல்லுமா போலே மலர் கூந்தலாகி மென்மையான மலர்களை நாம் எப்படி தொட்டால் ஒரு மெது என்று இருக்குமோ அதை போன்று மென்மையான கூந்தலை உடைய பெண்கள் யாரு? இந்த பெண்கள். அந்த கூந்தலும் அவிழ்ந்து மேலே முடித்து கொண்டிருக்கிற கூந்தல் அவிழ்ந்து விழுவது கூட தெரியலையா. கண்ணனுடைய இந்த குழலோசையில் மயங்கி இருக்கிறார்களாம். அது மட்டுமல்ல, உடை நெகிழ, இடுப்பில் கட்டி இருக்கிறார்களே அந்த உடை, அது 3-4 உடைகள் இருக்கும், உள்ளுக்குள்ளே 3-4 உடைகள் இருக்கும். இதில் மேல் உடை அவிழ்ந்து விழும்போது கூட ஒண்ணுமே தெரியலையாம். அந்த அளவுக்கு மதிமயக்கம், அந்த அளவுக்கு கண்ணனுடைய வாசிப்பு இருக்கிறது, கண்ணனுடைய இன்வால்மெண்ட் இருக்கிறது. கண்ணன் குழலை எடுத்து ஊதும்போ அதில் மதிமயங்காதவரே இல்லை. அப்படி ஒரு கையிலே அந்த புடவையானது நெகிழும்போது அதையும் ஒரு கையாலே பிடித்து கொண்டு துவண்டு கண்கள் கண்ணனிடம் செல்கின்றன. அதாவது நட்புக்கு உதாரணம் சொல்லுவார் திருவள்ளுவர். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு சொல்லுவார். நம்மை அறியாம அந்த உடுக்கை வரியும் போது அதை கைகள், நாம மனசு சொல்லலை, நம்ம கண்கள் பார்க்கலை, ஆனால் நம்மையும் அறியாமல் அந்த கைகள் அந்த புடவையையோ அல்லது துணியையோ பற்றி கொள்கின்றதாம். அதுதான் நட்பின் இலக்கணம்னு சொல்ல வந்தார். அதாவது நட்பு என்பது தன்னுடைய நண்பன் கேட்டு தருவதில்லை, அவன் கேட்டு நாம் பெறுவதில்லை. எப்பொழுது அவனுக்கு துன்பம் என்று நாம் ஃபீல் பண்றோமோ, அவனுடைய துன்பம், டே எனக்கு ஒரு 10,000 ரூபா வேணும்டா அப்படின்னு அவன் கேட்கறதுக்கு முன்னாடி ஐயோ அவன் கஷ்டப்படுகிறானே நண்பன் என்று கை தூக்கி விடுபவன், அதுதான் நட்பா. அதுதான் இடுக்கண். அதாவது இடுப்பில் உள்ள துணியானது கழன்று விரும்போது அதையும் அறியாமல், நம்முடைய மனம் அறியாமல், மனம் ஒரு செய்கையை செய் என்று சொல்லாமல் கைகள் சென்று அதை பற்றி கொள்கின்றனவே, அதுபோல் இருக்க வேண்டும் நட்பு என்பது போல். மனம் கண்ணனிடம் ஈடுபாடு கொண்டிருக்கிறது, கண்ணன் ஊதுகின்ற குழலில் ஈடுபாடு கொண்டிருக்கிறது. அந்த அவன் கையை வைத்து அழகான உதட்டில் நாம் பார்த்தோம், அந்த எப்படி அதரங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. அந்த அதரங்களின் வழியாக 2 தோள்களையும் 2 மேவாக்கட்டைகளையும் எடுத்து சேர்த்து 2 புருவமும் நெறிய அந்த அதரங்கள் குவிய ஓசையானது தன்னுடைய வயிறானது குடம்போல் மாறி அங்கிருந்து அந்த ஓசையை எழுப்புகின்ற கண்ணன் அந்த குடலின் வழியாக விடும்போது அந்த இசை இருக்கிறது, இனிமையான இசை. அந்த இசையில் மயங்கி மலர்கூந்தல் அவிழவும் தெரியாமல், தன் இடுப்பில் இருக்கக்கூடிய புடவைகள் அவிழ்வதும் தெரியாமல் அதை ஒரு கையால் பிடித்து கொண்டு துவண்டு கண்ணனினுடைய கண்கள், அந்த கண்களானது கண்ணனின் பின்னே சொல்கின்றன அப்படிங்கிறார். அதாவது மனிதனுக்கு பிரிவு என்பது வரும்போது இந்த கால்கள் போயிட்டே இருக்குமா, ஆனால் கண்கள் மட்டும் திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்குமா. அந்த கண்களுக்கு அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு மரியாதை. ஏன்னா கண்கள் பார்க்கிறது அப்படின்னா கம்பன் சொல்லுவான், கண்கள் பார்க்கவில்லை மனம் பார்க்கிறது கண்களின் வழியே அப்படின்னுவான். அந்த மாதிரி கண்கள் பார்க்கும்போது மனம் பார்க்கிறதாம். அதை போன்று இந்த மனமெல்லாம் மாயனின்
வசம் இருக்கின்றதே, அவனுடைய குடலின் வசம் இருக்கின்றதே, குழலூதும் கண்ணனுடைய அதரத்தின் வசம் இருக்கின்றதே, நாங்கள் என்ன செய்வோம்? அணர்னா கீழ்வாய், இப்படியாக துவண்டு கண்ணனிடம் செல்கின்றதே, நாம் என்ன செய்வோம் அப்படிங்கிறார் பெரியாழ்வார். அடுத்த பாசுரம் பார்க்கலாம். வான் இள அரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன், மதுரை மன்னன் நந்த கோன் இள அரசு கோவலர் குட்டன் அலர் குட்டன் கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது வான் இளம்பதியர் வந்து தீண்டு மனம் உருகி மலர் கண்கள் பனிப்ப தேன் அளவு செறி கூந்தல் அவிழ சென்னி வேர் செவி சேர்த்து நின்றனரே. முதல்ல வாசுதேவன் கோவிந்தனுக்கு ஒரு அடைமொழியை சொல்றார். அதற்கு அப்புறமாக இந்த கண்ணனானவன் குழல் ஊதும் போது அந்த கூந்தல் எப்படி அவிழ்கிறது, எப்படி இவர்கள் தன் மதிமயங்கி நிற்கின்றனர், அந்த இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். மதுரை மன்னன் நந்தகோபன் யாரு? அவனுடைய குட்டன் கோவிந்தன். இப்போ கோவிந்தனுக்கு ஒரு அடைமொழி சொல்றார். வான் இள அரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன் மதுரை மன்னன் நந்தகோன் இளவரசு கோவலர் குட்டன் கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது. இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பார்த்தோம்னா பரமபதத்திற்கு இளவரசன் யாரு? வான் இள அரசன். பரமபதத்திற்கு இளவரசன் அது என்ன சுவாமி? பரமபதத்திற்கு இளவரசன் அப்படிங்கிறார். அரசன்னு சொல்ல வேண்டியதானே. இள அரசன்னா இளவரசன் அப்படின்னா வேற ஒரு தயரதன் இருக்கிற போது ராமன் பட்டம் கட்டினால் ராமனுக்கு இளவரசு பட்டம், வசுதேவன் இருக்கிற போது வாசுதேவன் பட்டம் கட்டினால் வாசுதேவனுக்கு இளவரசு பட்டம், நந்தகோபன் இருக்கிற போது கோவிந்தனுக்கு பட்டம் கட்டினால் இளவரசு பட்டம். இது மூணையும் சேர்த்து பார்ப்போம். ஆனா இங்க எவர் சொல்றார்? வான் இள அரசு பட்டம் அப்படிங்கிறார். அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடியவன், வானம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் பரமபதம். அந்த பரமபதத்தில் இருக்கக்கூடியவன் இளவரசு அப்படிங்கிறார். இளவரசு அப்படின்னா அழகான தூய தமிழ் என்னன்னா இளமையான அரசு. அவன் என்றென்றும் இளமையாக இருக்கக்கூடியவன். அதே கோவிந்தன், ஏன் இந்த கோவிந்தன் வார்த்தையை இங்கே எடுத்துனார்? அதே கோவிந்தன் சிறு குழந்தையாகி ஆளிலை மேல் பள்ளி கொண்டவனாக இருக்கின்றானே, இளவயதுடைய கோவிந்தன். அதே கோவிந்தன் இப்பொழுதும் இளவயதுடன் இருக்கின்றான். அதனால் இளவரசு. வான் இளவரசு வைகுந்த குட்டன் பரமபதத்திற்கு இளவரசனும் அப்பரமபதத்தில் உள்ளவர்களுக்கு குழந்தை பருவத்தை உடையவனுமான வாசுதேவன். அவன் வைகுந்த குட்டன். வான் இள அரசு வைகுந்தன். இப்போ அவன் இளவரசு அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா இன்னொரு வார்த்தையை பார்க்கலாம். வைகுந்தம் அப்படிங்கிறதுக்கு இதை கூட அடைமொழியா எடுத்துக்கலாம் இல்லையா? வான் இள அரசு வைகுந்தம். அந்த வைகுந்தம் எப்படிப்பட்டது? வானத்தில் இருக்கக்கூடியது, பரமபதத்தில் இருக்கக்கூடியது. அந்த பரமபதத்தில் இருக்கக்கூடிய இள அரசு, அதாவது என்றென்றும் இளமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வைகுந்தம். எப்பயும் அந்த வைகுந்தத்துக்கு வயசே ஆகாதா? அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய குட்டன் வாசுதேவன் அப்படிங்கிறார். அந்த குட்டன்னா குமரன், வாசுதேவ குமரன். வாசுதேவன் அப்படின்னா வசுதேவனுடைய தாசரதின்னு பெருமாளை சொல்றோம். தசரதனுடைய குழந்தை தாசரதி, வசுதேவனுடைய பிள்ளை வாசுதேவன். அவன் மதுரை மன்னன் நந்தகோபன் இளவரசு கோவலன். அவன் யாரு? மதுரை மன்னன் நந்தகோபன் அப்படி எடுத்துக்கலாம். அல்லது மதுரை மன்னன் நந்தகோபன் இளவரசு கோவலன். முதல்ல சொன்னோம் இல்லையா இளவரசு. இப்போ அந்த இளவரசுங்கிற பட்டத்தை இங்கே யூஸ் பண்ணி பார்க்கலாம். மதுரை மன்னன் நந்தகோபன், அந்த மன்னனுக்கு இளவரசனாக விளங்கக்கூடியவன் வாசுதேவன். போன வாரம் நாராயணியத்தில் நாம் ஒன்று பார்த்தோம். 2 விஷயம் பார்த்தோம் 2 வாரங்களில். இதே ஜூமில் தான் பார்த்தோம். நரநாராயணர்களாக அவதாரம் எடுத்தான் பெருமாள்னு பார்த்தோம். அதற்கடுத்தது பிருத்து சக்கரவர்த்தியாக அவதாரம் எடுத்தான் அப்படின்னு பார்த்தோம். அவன் நரநாராயணர்களாக அவதாரம் எடுத்து
இந்த 1000 கவசங்களை கொண்டவனை, சகஸ்ர கவசனை வீழ்த்துவதற்காக தானே தவம் இருப்பார் போலவும், அந்த தவத்தை தானே வாங்கி கொண்டு, எப்படி பெருமாள் பரசுராமனாகவும் அதே ராமனாகவும் வந்து அவனுடைய கையில் இருக்கும் வலிமை இவன் பறித்து கொண்டு இவன் எடுத்துக்கொண்டு அசுரர்களை வெல்லுமா போல இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தானே தவம் இருப்பாது போலவும் அந்த தவத்தை தானே வாங்கி கொண்டு அதை உபயோகித்து சகஸ்ர கவச்சனை அழிப்பதற்காக உபயோகித்தார். இது ஒரு புறம். அடுத்ததாக பிருது சக்கரவர்த்தி தானே யாகம் பண்ணினான். யாரவன்? தானே யாகம் பண்ணினான், அசுமேத யாகம். அந்த அசுமேத யாகத்தில் கடைசி யாகத்தில் தான் அவனுடைய குதிரையை திருடி கொண்டு போகிறான். அவனுடைய பையனும் விஸ்வஜித்தும் அடுத்தது அசுமேத யாகம் பண்ண போகிறான். அப்பையும் திருடின்னு போகிறான், அது வேறு விஷயம். அப்படி தானே யாகம் பண்ணி, தான் யாருக்காக? தனக்காகவே யாகம் பண்ணி, அந்த யாகத்தில் சரி போட்டோம், இவன் திருடின்னு தானே போகிறான் இந்திரன், அதை விடுத்து, ஏன்னா இவனுக்கு 100 அஸ்வமேத யாகம் பண்ணி அந்த இந்திர பதவியை அடையணும்னு பெருமாளுக்கு அவசியம் கிடையாது. அதுதான் என்னுடைய தாத்பரியம். அதை முனிவர்கள் சொல்கிறது மாதிரி சொல்லி தான் விடுத்து அதை கடந்து போகாமல் போல செய்து வந்தான். இதே மாதிரி இங்கே இளவரசனாகவும் அரசனாகவும் இருப்பவன் அவனே. வான் இளவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன், மதுரை மன்னன் நந்தகோபன் இளவரசு கோவலர் குட்டன் கோவிந்தன். அந்த நந்தகோபன் மன்னன், கோகுலத்தின் மன்னனாக திகழக்கூடிய நந்தகோபனுடைய இளவரசு பட்டம் கட்டின கோவலர், கோவேந்தனாக குட்டனாக விளங்கியவன் கோவிந்தன்.